இவர் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணி கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அடுத்த நாள் அவ கணவரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வட்டி கொடுத்து வராரு. அவரு உங்க கணவர் வீட்டுல இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும் போது தண்ணி தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்றாரு. அந்த பொண்ணு தண்ணி எடுத்து கொடுக்கும் போது அந்த பொண்ணை தப்பா தொடுறாரு. அந்த பொண்ணு பயந்துட்டு தண்ணி கிளாஸையும் கீழே விட்டாரு. அதனால அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்ப அவங்க கணவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடந்த விஷயத்த சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லாம விட்டாரு. எனக்கு வீட்டுல இருக்கவே பயமா இருக்குங்க, என்னையும் உங்க கூட வேலைக்கு கூட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு வேலைக்கு கூட்டு போறாரு. அவங்க 2 பேரும் வேலையும் கேக்குறாங்க. ஆனா இந்த பையன் கீழ் ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தனால வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால இவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால இந்த பொண்ணு சமைச்சிட்டு உங்க கணவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து பார்த்தா உங்க கணவரே காணோம். அப்ப வட்டிக்காரரும் வந்துடுறாரு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட தண்ணியும் கேக்குறாரு. அந்த பொண்ணு இப்ப தண்ணி கொடுக்கும் போது மறுபடியும் அந்த பொண்ணை தப்பா தொடுறாரு. இது தெரிஞ்சா தான் கணவர் ரொம்ப வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமைதியா இருந்தாரா. இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த ஆளு ரொம்ப தப்பா அந்த பொண்ணு கிட்ட நடந்துக்க பாக்குறாரு. இதை பார்த்து அந்த கணவர் இதுக்கு மேல உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு சூசைட் பண்ணிக்க போறாரு. அப்ப அந்த பொண்ணு பின்னாடியே போற. அப்ப கால் தடுக்கி கீழே விழுகும் போது அவங்க கணவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. ஏற்கனவே நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, இதையும் சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூட்டு போறான். அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சு இருக்கிற கடன்லாம் கட்டி இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க.